அன்புக்குரியவர்களே, இன்று தவக்காலத்தின் முதலாவது ஞாயிறு. இந்த நாளுக்கான சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது தெளிவான இலக்கே எதிர்நோக்கின் தொடக்கம் என்பதாகும். இது திருமுழுக்கில் தொடங்கி கடவுளின் அருளுக்கு திறந்த மனப்பான்மையோடு இருப்பதில் வளர்ச்சி பெறுகின்றது. தொடர்ந்து புதுப்பிக்கப்படும் எதிர்நோக்கால் உயிர் பெறுகின்றது. தூய ஆவியாரின் செயல்பாட்டால் உறுதிப்படுத்தப்படுகின்றது. பயண திரு அவையின் வாழ்வில் அவரது தொடர் உடனிருப்பின் மூலம் தூய ஆவியார் எல்லா நம்பிக்கையாளர்களையும் எதிர்நோக்கின் ஒளியால் தெளிவுபடுத்துகின்றார். நமது வாழ்க்கையை நிலைநிறுத்தவும் புத்துணர்ச்சி ஊட்டவும் எப்பொழுதும் எரியும் விளக்கை போல அவர் அந்த ஒளியை சுடர்விட செய்து கொண்டே இருக்கிறார். கிறிஸ்தவ எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது, தவறானதை நம்ப வைக்காது. ஏனெனில் கடவுளின் அன்பிலிருந்து எதுவும் யாரும் ஒருபோதும் நம்மை பிரிக்க முடியாது என்னும் உறுதிப்பாட்டில் அது வேரூன்றி உள்ளது. துன்பங்களுக்கு நடுவிலும் ஏன் இந்த எதிர்நோக்கு நிலைத்திருக்கிறது என்பதற்கான காரணத்தை இன்றைய நற்செய்தியில் இயேசுவின் இறையாட்சி பணியை தொடர்வதா என்ற தேடலில் ஏற்பட்ட சோதனை வழியாக நாம் அறிகின்றோம். நம்பிக்கையை அடித்தளமாக கொண்டும் அன்பால் வளர்த்தெடுக்கப்பட்டும் வாழ்வில் முன்னேறி செல்ல இது நமக்கு உதவுகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு யூபிலி நிகழ்விலும் திருப்பயணம் என்பது ஓர் அடிப்படை கூறாகும். ஒரு பயணத்தை தொடங்குவது என்பது வாழ்வின் பொருளை இலக்கு நோக்கிய நமது மானிட தேடலுடன் வழக்கமாக தொடர்புடையது. அமைதி, முன்முயற்சி, வாழ்வில் எளிமை ஆகியவற்றின் மதிப்பை மீண்டும் கண்டுணர யூபிலியின் அனுபவத்தை முழுமையாக பெற பல்வேறு அனுபவங்கள், பண்பாடுகள் ஆகியவற்றின் செழுமையை நாம் மதித்து போற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளின் வியத்தகு செயல்களுக்காக இறைவேண்டலில் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இறைவேண்டலில் அவருக்கு நன்றி செலுத்துவதன் மூலம் நமது இலக்கு தெளிவடைகின்றது, கூர்மைப்படுத்தப்படுகின்றது. எதிர்நோக்கு, பொறுமை ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பு கிறிஸ்தவ வாழ்வு ஒரு பயணம் எனவும், ஆண்டவராகிய இயேசுவை நாம் சந்திப்பதற்கான இலக்கை நோக்கி நம் வழிகளை நெறிப்படுத்தும் நிலையான உடன்படிக்கை எனவும், எதிர்நோக்கில் நிலைநிறுத்துவதற்கும் ஊக்கப்படுத்துவதற்கும் அழைப்பு விடுக்கும் மிக முக்கிய தருணங்களாக உள்ளது எனவும் நமக்கு மிக தெளிவாக புலப்படுகின்றது. தெளிவான இலக்கை இன்றே வரையறை செய்வோம். படைப்பின் அனுபவங்கள், பண்பாடுகள் ஆகியவற்றின் செழுமையை போற்ற கற்றுக்கொள்வோம். மனமாற்றத்தை நோக்கிய உண்மை பயணத்தின் இன்றைய மைய தொடக்க புள்ளியாக உள்ள நம்முடைய தெளிவான இலக்கை இன்றே வரையறை செய்வோம். இன்றைய நற்செய்தி வாசகம் தனது பணிவாழ்வின் தெளிவான இலக்கை வரையறை செய்து கொண்ட இயேசுவை பற்றி நமக்கு எடுத்து கூறுகிறது. சோதிக்கப்பட்ட இயேசு, சோதனையை வெற்றி கொண்ட இயேசு, சோதிக்கப்படுவோருக்கு உதவும் இயேசு என்று இயேசுவின் சோதனையை மூன்றாக வகைப்படுத்தி பார்க்கலாம். இன்னும் சொல்வதென்றால், இலக்கை நோக்கி பயணப்பட்ட இயேசு, இலக்கை வடிவமைத்த இயேசு, இலக்கை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெற்ற இயேசு, இறையாட்சி பயணத்தில் உடனிருக்கும் இயேசு என்றும் இதை நாம் வகைப்படுத்தி கூற முடியும். இயேசுவும் சோதனைக்கு உட்பட்டாரா? அவருக்கும் இலக்கை வெடிப்பதில் சிக்கல் அல்லது தயக்கம் இருந்ததா என்ற கேள்வி எழலாம். இயேசு சாத்தானால் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் சோதனையில் விழுந்து விடவில்லை. மாறாக அவர் இறைவார்த்தையின் துணையால் சோதனையை வெற்றி பெற்று இறையாட்சி இலக்கை நோக்கிய பயணத்தில் உறுதிப்படுத்தப்பட்டார். நாமும் நம்முடைய வாழ்வில் சோதனைகள் வருகின்ற பொழுது புனித பேதுரு கூறுவது போல், எதிர்பாராதது நேர்ந்து விட்டது என சோர்வடைந்து போகாமல் கிறிஸ்துவின் துன்பங்களில் பங்கு கொள்கின்றோம் என்று மகிழ்வோம். இயேசு எல்லோரையும் போன்று சோதிக்கப்பட்டாலும் அவர் எல்லோரையும் போன்று சோதனையில் விழுந்து விடவில்லை. மாறாக அவர் தனக்கு வந்த சோதனைகளை இறைவார்த்தையின் துணையால் துணிவோடு வெற்றி கொண்டார். இயேசுவுக்கு பாலைநிலத்தில் அவரது பணி வாழ்வின் தொடக்கத்தில் மட்டுமல்ல, அவரது பணி இறுதி வரைக்கும் சோதனைகள் வந்து கொண்டுதான் இருந்தன. கெத்சமனி தோட்டத்தில் இயேசுவுக்கு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான சோதனை வந்த பொழுது அவர் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற தன்னையே கையளித்தார்.
இவ்வாறு அவர் தனக்கு வந்த சோதனைகளை வெற்றி கொண்டார். கிரகாம் ஸ்க்ரோக்கி என்ற அறிஞர் இது தொடர்பாக கூறும் பொழுது, ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் சோதனையில் விழுந்ததற்கும், இயேசுவால் கெத்செமனி தோட்டத்தில் சோதனையை வெல்ல முடிந்ததற்கும் முக்கிய காரணம் ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றியதும், இயேசு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றியதுமே ஆகும் என்கிறார். தங்களது விருப்பத்தை நிறைவேற்றியதால் ஆண்டவர் அவர்களோடு இல்லை. அதனால் அவர்கள் சோதனையை வெல்ல முடியவில்லை. இயேசுவோ தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார். அதனால் தந்தை அவரோடு இருந்தார். ஆகவே அவரால் சோதனையை மிக எளிதாக வெற்றி கொள்ள முடிந்தது. நாம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருப்பார். இறைவனின் பராமரிப்பை உணரும் பொழுது நமக்கு வரும் சோதனைகளை மிக எளிதாக வெற்றி கொள்ள முடியும் என்பது உறுதி. புதிய சிந்தனை, புதிய முயற்சி, புதிய தேடல், புதிய களம், புதிய அனுபவம், புதிய உணர்வு, புதிய உறவு, புதிய கனவு, புதிய உலகு, புதுமை, அனைத்திற்கும் தெளிவான இலக்கே தொடக்கம் என்பதை உணர்வோம். இயேசுவே இலக்குடன் பயணிக்க, இலக்கை வரையறுத்து செயல்பட இறை பராமரிப்பை வேண்டுகின்றோம். தெளிவான இலக்கே எதிர்நோக்கின் தொடக்கம் என்பதை உணர்ந்து வாழ எங்களை பக்குவப்படுத்தியருளும்.